மேடம் வணக்கம் மேடம். துருவா சார் எங்க? கிராஃபிக் டிசைனுக்காக யாரோ பொண்ணு வந்திருக்காங்க, இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க மேடம். உள்ள இருக்காங்க மேடம். ஓகே. சார் இங்கே தான் இருந்தார் மேடம். போன ஜென்மத்துல எந்த ரெட் லைட் ஏரியால இவன் பொண்ணா பிறந்தானோ தெரியல. உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். காலையில மார்னிங் ஆஃபீஸுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். தேங்க் யூ so much சார். சரி, நாளை காலையில கால் பண்ணி எழுப்பவா இல்லை மேலே காலை போட்டு எழுப்பவா? நீங்க எப்பயும் இப்படிதான் பேசுவீங்களா சார்? இல்ல, மூடு வரும் போதானே இந்த மாதிரி பேசுவேன். அப்ப என் ரூம்க்கு போலாமா? ஓஹோ, நீ எனக்கு மேல ஃபாஸ்டா இருக்கே. சரி வா போலாம். உன் வீடு சூப்பரா இருக்கு பாப்பா. தேங்க் யூ. அப்புறம் வேற என்ன? சொன்னேன்ல. சோ இதான் என் ரூம்மேட் அபா. ஹேய் ஹாய். ஹாய். இந்த ரவுண்டு போனா இது ஃப்ரீயா காஸ்ட்லியான்னு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்றேன். வா. வீடு நல்லா இருக்கு, பெட்ரூமும் நல்லா இருக்கு, நெய்யும் நல்லா இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? வா. பெட்ரூம் கூட்டிட்டு வந்து சிப்ஸ் கொடுக்குறீ பாப்பா. Who are you? ஏய், யார் நீ? எங்க போற? Excuse me. ஐயோ கடவுளே, அவ மட்டும் வந்துடக்கூடாது, அவ மட்டும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீ தான் பாத்துக்கணும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்டர்வியூ, ஸ்ட்ரைட் இன்டர்வியூ. ஹலோ மச்சான், யாரோ ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்கடா. உன் ஃபோன் ரீச் ஆகலையா? நீ அந்த புது பொண்ணு மனு வீட்டுக்கு போயிருக்கன்னு சொல்லியிருக்கேன். அங்க வரேன்னு சொன்னாங்க. வந்திருக்காங்க. அப்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டல? வர மச்சான், வந்து சொல்றேன். வா வா. சரி கிளம்பு. ரொம்ப களைப்பா இருக்கே, இங்க எப்படிட்டு கால்ல வரனே. சரி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரேன், இதே வார்த்தையை சொல்லு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மூட்டு போலான்னாரு. பாப்பா அனே செல்ல மாமா லெவல் 420 அடனா தானே செல்ல மாமா. அம்மா குடிச்சிட்டு வந்திருக்காளே. சாரிம்மா. எனக்கு டென்ஷனா இருக்குடா. இந்த ராணாவுக்காக என்னென்னலாமோ செய்ய வேண்டியதா இருக்கு. நீ கான்ஃபிடென்ட்டா இரு. எஸ் சார். 1 கிலோ ஷார்ட் ப்ரோ. ஓகே சார். Your shot, sir. என்ன இது? கான்ஃபிடென்ஸ்க்காக. எனக்கும் வேணும் கான்ஃபிடன்ஸ். அதான் இருக்கு பா. வாவ், எனக்கு கூட வந்துருச்சு கான்ஃபிடன்ஸ். சரி வா, டான்ஸ் ஆடலாம். ஏய், இங்கே இரு, வந்துடுறேன்.
இங்க எதுவும் இல்லடா. நீ சொன்ன மாதிரி. டேய் என்கிட்ட 100% இன்ஃபர்மேஷன் இருக்கு, எதுக்கும் நல்லா தேடிப்பாரு. சரி வை. ஏய் ஏய் போதும். நான் ஃபுல்லா குடிச்சிருக்கேன். ஏய் லூசு, அது நான் ஆல்கஹால் பீர். அப்படியா? ஆனாலும் எனக்கு போதையா இருக்கு. நான் டான்ஸ் ஆட போறேன். சரி போதும் வா. எனக்கு நல்ல போதை இருந்துச்சு. ப்ரோ வேற என்ன இருக்கு ப்ரோ? சார் வோட்கா விஸ்கி டக்கேலா ரம் ஜின் காக்டெயில் மாக்டெயில் அண்ட் பீர் சார். அதெல்லாம் சின்ன பசங்களுக்கு ப்ரோ, பெரிய பசங்களுக்கு என்ன இருக்கு? ஏய் அதெல்லாம் இங்க கிடைக்காது, கிளம்பு. மசாஜ்ல முடிச்சிட்டியா? ஏன்டா தள்ளுறீங்க? யாரா நீங்க? என்ன வேணும்? கோகைன். ஏய் ராகேஷ், எடுத்துக்கோ. சாப்பிடலாம் சாப்பிடலாம், பொறுமையா சாப்பிடலாம். சாப்பிடுறது என்னடா? அது என்ன ஹார்லிக்ஸா? இழுக்கிறது. அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஐயா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொன்னாரு? எப்பா நிறைய சொல்லியிருக்காருப்பா. இப்ப சொன்ன டைம் ஆயிடும். உனக்கு ஒரு கதை சொல்றேன். சொல்லு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில ஒரு சின்ன ஊர்ல அம்மன் தாயோட ஆபரணங்கள் வெளியே வந்துச்சு. அந்த விஷயம் வெளியே வராம அங்க வேலை செய்யறவங்களே அந்த நகையை பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனா அதுல ஒருத்தன் தன்னோட இல்லீகல் கேர்ள் ஃப்ரெண்ட் சாராக்கு இந்த விஷயத்த சொன்னான். பையன் கிட்ட சரக்கு நிக்காது, பொண்ணு கிட்ட ரகசியம் நிக்காது. சோ அந்த பொண்ணு பக்கத்துல ஒரு பொண்ணு கிட்ட சொல்லுது. அவ துணியெல்லாம் துவைக்கிற ராஜுன்றவங்க கிட்ட சொன்னான். அப்படியே மாறி 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 சொல்லி அந்த ஒரு நாட்டாம காதுக்கு போய் சேர்ந்துச்சு. விஷயம் தெரிஞ்ச நாட்டாம சும்மா இருப்பாரா? சோ அவர் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு அதை மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அந்த மினிஸ்டர் எல்லாத்தையும் துபாய் ஷேக்கு அனுப்பிட்டாரு. எல்லாம் சரியா நடக்கிற நேரத்துல பிரவீனோட என்ட்ரி. இந்த பிரவீன் யாருன்னு கேட்டா அந்த நாணயம் ஆபரத்தை எடுத்துட்டு போன கார் டிரைவர். சோ அவன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு சில நாணயங்கள் கொடுத்தாங்க. இதையெல்லாம் எங்கிட்ட என்ன சொல்ற? அந்த கார் டிரைவர் வேற எவனோ கிடையாதுடா, என் தாத்தா. அதுல சில காயின்ஸை என்கிட்ட கொடுத்தாரு. அது நார்மல் காயின்ஸா இருந்தா நான் உன்கிட்ட வந்திருக்க மாட்டேன். அதெல்லாம் ரைஸ் புல்லிங் காயின்ஸ். சரி வெளியே எவன்டா வாங்குவான்னு கேட்டா உன் பேரை சொன்னானுங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. டேய் என்னடா பேசுற? இங்க பாரு. அது உன் கமிஷனுக்கே சரியா இருக்கு மேடா. இந்த மாதிரி எங்க பாஸ் கிட்ட 4 கண்டெய்னர் இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு பிளாக் மணியும் இருக்கு. ஓ ஓகே, நான் இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதில்ல. நாளைக்கு ஈவினிங் வந்து டீலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே டன் டன். சல சல ஃபாஸ்ட் நட. ஏய் கதை சொல்லி நல்லா டிம்கி கொடுத்த. என்னாச்சு? நீ எப்படி இங்க? இங்க இவ கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எதையும் சொல்ல முடியாது. நீ வெளியே வா, நான் சொல்றேன். வீட்டுக்கு போய் ரவுண்ட் போல நீ சொன்ன. கொஞ்சம் சும்மா இரு. சொல்லு, என்ன சொல்ல போறியோ சொல்லு. இதெல்லாம் ஆட் ஃபிலிம் மேக்கிங். இவங்க எல்லாரும் மாடல்ஸ்னு. ஓ ஷார்ட் பட்டன்ல கேமரா இருக்குன்னு, அவன் நெக்லஸ்ல கேமரா இருக்குன்னு சொல்லு. ஹே இவ எப்படி கண்டுபிடிச்சா? டேய் இவங்க கிட்ட கேமரா இருக்குடா, வாங்கடா வாங்கடா. அடி பாவி வா. டேய் நில்லுடா. அவளை விட்டு போலாம் வா.